வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெந்தய குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வாங்க. வெந்தயம் வந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்துட்டேன். இப்போ நான் பச்சரிசி போட்டுக்குவோம். ரெண்டுத்தையும் ஒன்றா வறுத்துடலாம். கருக விட்டுறாமல் நம்ம வறுத்து வச்சுக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பொரிஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி வெடிக்குங்க. இப்போ என்ன பண்ணுவோங்க, இந்த பெருங்காயம் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம உடனே எடுத்துருவோம். இந்த மாதிரி நல்லா நைஸாக பொடிச்சு வச்சுக்கணும். பாருங்கள், இப்போ நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். செக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இதில் கொஞ்சம் வெந்தயம் கடுகு போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை இந்த ஸ்டேஜில் இந்த பெருங்காயம் கொஞ்சம் நம்ம அரைக்கிறதுல போட்டோம் இல்லைங்களா, இப்போ இந்த ஸ்டேஜ் இந்த டைமில் போட்டுடலாங்க. எண்ணெயிலேயே போட்டுருவோம். அப்போ வந்து நமக்கு ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பூண்டு இருக்குது இல்லைங்களா, தட்டி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். புளிக்குழம்பு அப்படின்னாலே கொஞ்சம் பூண்டு போட்டால் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் போடுறேன். நமக்கு வெந்தயம் தான் மெயின் இதில். இப்போ என்ன பண்ணுவோங்க, நம்ம அந்த தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுடலாம். நம்ம தக்காளி போட்ட உடனே நம்ம என்ன பண்ணுவோம், மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெறும் மிளகாய்த்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போடணும். இது நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய்த்தூள். இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. வெந்தயம்னும் போது ஒரு கசப்பு இருக்க தாங்க செய்யும். இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிட்டிங்கன்னா அந்த கசப்பை எடுத்துருங்க. பாருங்கள், நல்ல பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாங்க. பாருங்கள், கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவோங்க, இந்த புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைன்னா உப்பு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. எனக்கு இது கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் லேசாக திறந்த மாதிரி வைங்க. பாருங்கள், நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்குது. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவோங்க, இந்த நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, வெந்தயம், அரிசி, பெருங்காயம் எல்லாம் வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதை ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. பாருங்கள், அந்த பொடியெல்லாம் நம்ம போட்டு நல்லா கலக்கிட்டோம். இப்போ லேசாக மூடி வைக்கலாம். கொஞ்சம் இந்த எண்ணெயெல்லாம் மேலே கசிஞ்சு வரும். இப்போ நம்ம அப்படியே வச்சோன்னு வச்சுக்கோங்க, நல்லா ஃபுல்லாகவே வச்சுருந்தோன்னா குழம்பெல்லாம் ரொம்ப சுண்டிடும். அதுக்காக கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுட்டு நம்ம லேசாக மூடி வச்சோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த குழம்பு வந்து நமக்கு இந்த எண்ணெயெல்லாம் கசிஞ்சு மேலே வரும். அதுக்காக கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்ல எண்ணெயெல்லாம் நல்லா கசிஞ்சு வந்துடுச்சு. வெந்தயம் வந்து நமக்கு உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தாங்க. லேடிஸ்க்கெல்லாம் அந்த வயிற்று வலி அந்த மாதிரிலாம் வரும்போது இந்த வெந்தயத்தை நமக்கு கொஞ்சம் போட்டு மோர் போட்டு குடித்தோம்னா அந்த வயிற்று வலிலாம் கூட டக்குன்னு நின்றுருங்க. உங்களுக்கு வந்து இந்த குழம்பு இன்னும் காரம் பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம். சின்ன பசங்கள்லாம் இருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு காரமே சரியாக இருக்குங்க. இந்த குழம்பு வந்து சுகர் பேஷண்ட் எல்லாம் நல்லா சாப்பிட்லாங்கிறதுனால அவங்களுக்கும் நீங்கள் நல்லா தாராளமாக வச்சு கொடுக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாப்பாட்டை வந்து நல்லா சாதம் போட்டு இந்த குழம்பு ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு இதில் ஒரு வடகம் எடுத்து வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து இதே மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கவங்களும் எனக்கு வெந்தய குழம்பு வச்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் குழம்பு வச்சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.